ஸோ பெல் கம்பெனி டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறான். சரிங்க. ஸோ டிவிடெண்ட்ன்றது என்ன அப்படின்னா, ஸோ ஒரு கம்பெனி வந்து ப்ராஃபிட் வருது. ஸோ அந்த ப்ராஃபிட்டில் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறது, டிவைட் பண்ணி கொடுக்குறது தான் டிவிடெண்ட். சரி, ஓகே. ஸோ பெல்லுடைய மார்க்கெட் கேப் வந்து ஸோ நான் ஒன்று மென்ஷன் பண்ணிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஸோ 1,99,000 கோடி இதுதான் பெல்லுடைய மார்க்கெட் கேப். ஸோ அவங்களுடைய கரண்ட் ப்ரைஸ் வந்து 272 ரூபா. ஸோ டிவிடெண்ட் டீல்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 0.81% தான் வந்து டிவிடெண்ட் ஈல்டு. ஓகே. ஸோ இன்றைக்கி ரேட்டுக்கு தட் மீன்ஸ் மார்ச் மாதம் 10ஆம் இந்த வீடியோ நான் போட்டேன். ஸோ 272 ரூபாய் 29 பைசா இதனுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஷேருடைய வேல்யூ. சரிங்க. அப்போ பெல் வந்து ஃப்ரம் 2003 ஸோ 2025 வரைக்கும் எத்தனை முறை அவங்க டிவிடெண்ட் கொடுத்துருக்குறோம் அப்படின்னா 50 முறை டிவிடெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ டாப் டிவிடெண்ட் பேஸ் கம்பெனி பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட். சரி, ஓகே. ஸோ நம்ம ஒரு வேல்யூ இன்வெஸ்ட் பண்ணுறோம், அவங்க ப்ராஃபிட்டில் நமக்கு ரெகுலராக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கலாம். நமக்கு வந்து டிவிடெண்ட்டும் நமக்கு வந்துட்டுருக்குது. அதே சமயத்தில் இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, நமக்கு என்ன ப்ராஃபிட்டு அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி 2025 மார்ச் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் யாரெல்லாம் ஷேர்ஸ் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஷேருக்கு ₹1.50 அப்படின்னு சொல்லிட்டு டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் எக்ஸ்டேட்னா என்னென்னா மார்ச் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் யாரெல்லாம் ஷேர் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஷேருக்கு ₹1.50 வந்து பெல் கம்பெனி அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. சரிங்க. அப்புறம் மார்ச் மாதம் 11ஆம் தேதி நான் வாங்குகிறேன், எனக்கு எலிஜிபிளா அப்படின்னா நோ, நாட் எலிஜிபிள். ஏன்னா எக்ஸ்சேஞ்சுக்கு அது போகிறதுக்கு 1 டே டைம் எடுத்துக்கும். மார்ச் 12ஆம் தேதி தான் அது எக்ஸ்சேஞ்சுக்கே போகும். நீங்கள் 11ஆம் தேதி வாங்கினீங்கன்னா, ஸோ நீங்கள் 10ஆம் தேதியே வாங்கிட்டீங்க அப்படின்னா அது 11th அன்னைக்கு, மார்ச் 11th அன்னைக்கு உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ 11th யாரெல்லாம் வாங்குறீங்களோ அவங்களாம் நாட் எலிஜிபிள் ஃபார் த டிவிடெண்ட். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ டோட்டல் ஷேர் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு 100 ஷேர் வச்சுருக்கேன் அப்படின்னா அப்போ எனக்கு டிவிடெண்ட் பிரகாரம் எவ்வளோ எனக்கு அமௌண்ட் வரும் அப்படின்னா ₹150 வரும். இது டைரெக்டாக உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகிடும். சரி, ஓகே. ஸோ 2015 2025 இன்னி வரைக்கும் நம்ம கேல்குலேஷன் போட்டு பார்ப்போம். டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு ₹10,000 அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். எவ்வளோ அமௌண்ட் வந்து இதுலேருந்து வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் வந்திருக்கு ஒரு ரஃப் கேல்குலேஷன் பண்ணி பார்த்தோம். ஸோ 2015 அப்ராக்சிமேட்டாக இந்த ஷேருடைய வேல்யூ வந்து ₹30 அன்னைக்கு டேட். சரிங்களா? ஸோ இது வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ ₹30 நியர் டு அந்த வேல்யூவில் தான் இருந்திருக்கும். சரிங்களா? சரி, அன்னைக்கு நான் ஒரு ₹10,000 நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து எவ்வளோ ஷேர் வாங்கியிருப்பேன் அப்படின்னா 333 ஷேர், 333 ஷேர் நான் வாங்கியிருப்பேன். சரி, ஓகே. அப்போ செப்டம்பர் 2015 அவங்க வந்து ஸ்டாக்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ என்ன அப்படின்னா நம்முடைய 333 ஷேர் அப்படியே வந்து 666 ஷேராக மாறிடுச்சு. ஸோ இதே போல் எப்பப்பெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா செப்டம்பர் 2017 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறாங்க, ஆகஸ்ட்டு 2022 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ஆகஸ்ட் 2022 அப்போ டோட்டல் நம்மளுடைய ஷேர் எத்தனை இருக்கும் நம்மக்கிட்ட அப்படின்னா 2664 ஷேர் நம்ம கையில் இருந்திருக்கும். நம்ம இனிஷியலாக வாங்கினது 333 ஷேர். அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்தது எல்லாமே 2664 ஷேர் நம்ம கையில் இருக்கும் ஆகஸ்ட் 22, 2022 வரைக்கும். சரிங்களா? சரி, ஓகே. இன்னைக்கு கரண்ட் ரேட் சரிங்களா, மார்ச் மாதம் 10ஆம் தேதி இன்னைக்கு ரேட்டுக்கு எத்தனை ஷேர் இருக்கும், டோட்டல் வேல்யூ ஆஃப் ஷேர் என்ன, எத்தனை கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம எவ்வளோ ஷேர் நம்ம இருக்குது இன்றைக்கி 2664 ஷேர் நம்ம கையில் இருக்குது. மென்ஷன் பண்ணிக்கிறீங்களா இது? சரி, டோட்டல் வேல்யூ எவ்வளோ? ₹272 டோட்டல் வேல்யூ. அப்போது மல்டிப்ளை பண்ணோம்னா 7,25,491 என்னுடைய வேல்யூ அது. சரிங்களா? அப்போது நான் இனிஷியலாக எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணேன்? 2015 2015 ₹10,000 என்னுடைய வேல்யூவு. இன்றைக்கி 2025 அப்போது என்னுடைய வேல்யூ வந்து ₹7,25,000. ஸோ இதுவே நான் ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி அப்ராக்சிமேட்லி 74 லட்சம் இருந்திருக்கும் அப்ராக்சிமேட் வேல்யூ.
ஸோ நீங்கள் வேணும்னா கேல்குலேட் பண்ணி பாருங்கள். 10,000 வச்சுருந்தாலும் இல்லை 20,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் எந்த அளவுக்கு அமௌண்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வேல்யூவேஷன் கேல்குலேட் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் ஹிஸ்ட்ரி ஆஃப் பெல் ஷேர். ஸோ இப்போது கரண்ட்டாக பெல் ஷேர் வந்து கீழே குறைஞ்சிட்டு வந்துருக்குது மார்க்கெட் பிரகாரம். நாட் ஓன்லி ஃபார் த பெல் ஷேர், எல்லா ஷேருமே கீழே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன் ட்ரெண்டுங்கிறது மார்க்கெட் குறைய வருது. ஸோ இது ரைட் டைம் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு 10 இயர் நீங்களும் மல்டி பேக்கராக மாறலாம். ஒரு லம்பான அமௌண்ட் வந்து மார்க்கெட்டில் நம்ம சேர்க்கலாம். ஓகே, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ யாராவது மார்க்கெட்டுக்கு புதுசாக இருக்கிறீங்க, ஸ்ப்ளிட்னா என்னென்னு தெரியல, டிவிடெண்ட்னா என்னென்னு தெரியல, நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுறீங்கன்னா எனக்கு ஒரு சில கால்குலேஷனாக புரியல அப்படின்றீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு செப்பரேட்டாக நான் வீடியோ போடுறேன். ஸ்ப்ளிட்னா என்ன, மார்க்கெட்டில் டிவிடெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். தேங்க்யூ எவ்ரிவன்.